ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, நம்ம கிளினிக் ஒரு ரீசெண்டாக விசிட் பண்ணாங்க. சார், எனக்கு ஆணூர் முன்னாடி ஃபோர்ஹெட் முன்னாடி ரெட்டிஷாக இருக்குது, சிவப்பு கலராக இருக்குது, ரெட்டிஷாக இருக்குது, இது என்ன இன்ஃபெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியல பர்டிகுலராக. ஸோ ரீசெண்ட் டைமில் அதிகமாக பார்க்குறேன் சார் இது. ஸோ சில நண்பர்கள், சில பேஷண்ட் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம், எதனால் வரும், ஸோ ரீசன் காஸ் என்ன, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாப்பிக்குள்ளே போனால், ஆணுறுப்பு முன்னாடி ஏதாச்சும் பெனிஸ் முன்னாடி ரெட்டிஷாக இருக்க ஃபோர்ஹெட் மேலே என்ன இன்ஃபெக்ஷன் நண்பர்கள் கேட்டாங்க. பார்க்கலாம் ஒன்றுன்னா. ஸோ இங்கே நவ ஜென்ரேஷனில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுற ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ எனக்கு ஆணுறுப்பு மேலே ரெட்டிஷாக இருக்குது. ரீசெண்டாக நம்ம கிளினிக்கு சில பேர் விசிட் ஆனாங்க. நான் கவுன்சிலிங் பண்ணி கேட்டேன். ஸோ கவுன்சிலிங் பண்ணப்போ, சார் எனக்கு அப்பப்போ மாஸ்டர்பேஷன் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ இன்னர் வயரில் ஒரு வாட்டி எரெக்ஷன் வர்றப்போ அந்த ஃபோர் ஸ்கின் பின்னாடி மூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்படி இருப்போம் சார், நான் என்னோடய ஹேபிட்ஸ் இதுன்னு. ஸோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் செக்ஸுவலாக எக்ஸ்போஸ் ஆனீங்களா யார் கூடாச்சு, இல்லைன்னா டயபெட்டிஸ் ஆட்டோ இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரக்ஸ் மெடிக்கேஷன்ஸ் எதனா எடுக்கிறீங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நார்மல் பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ சில டைமில் இன்ஃபெக்ஷன் அந்த ஆணூர் மேலே ரெட்டிஷ் ஆகிறது காமன். பட் உங்களுக்கு சில டைமில் நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணுவீங்கள்ல, சில டைமில் எரெக்ஷன்ஸ் வரும், சில டைமில் ஜஸ்ட் அப்போ ஆணூர் பிடிச்சி ஸ்டிமுலேஷன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டைமில் கூட ஸ்கின் ஆட்டோமேட்டிக் பின்னாடி போய் அந்த ஃபோர்ஹெட் மேலே அப்பப்போ ரெட்டிஷ் ஆகிறது காமன். ஸோ அது ஒரு வாட்டி ஆகிறது காமனே. நீங்கள் எதுவும் அதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ரெட்டிஷாக இருக்குது, என்ன ப்ராப்ளம் தெரியல. சிம்டம்ஸ் புள்ளியாக இருக்குது, ஒயிட்டாக பேச்சஸ் மாதிரி வருது, எரிச்சல் இருக்குது, இட்சிங் அதிகமாக, அரிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நீர் டாக்டர் விசிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்களா, நான் என்ன எது சிம்டம்ஸ் எது இருக்குது அதை பிடிச்சி என்ன இன்ஃபெக்ஷன், ஒரு எஸ்டேட் இன்ஃபெக்ஷனான இல்லை நார்மல் இன்ஃபெக்ஷனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பட் சில டைமில் அது ரெட்டிஷாக இருக்கிறதுக்கு காமனே. நீங்கள் அதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போதாட்டும் எங்காச்சும் ஜஸ்ட் அந்த ஃபோர் ஸ்கின், சில பேருக்கு எரெக்ஷன் வந்தோடனே ஃபோர் ஸ்கின் பின்னாடி போயிடும். அந்த டைமில் ஃபோர்ஹெட் முன்னாடி இருக்குல்ல, அந்த டைமில் கூட ஒரு வாட்டி ரெட்டிஷ் ஆகிறதுக்கு காமனே. ஸோ இதுக்கு நீங்கள் பயப்பட்டு இது ஏதாச்சும் ப்ராப்ளமோ, இதுனா இன்ஃபெக்ஷனை இத்தனை நாளாக இருக்குது, நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கும் அந்த ரெட்டிஷ், சில பேருக்கு அப்பப்போ கம்மிட்டு வந்துகிட்டே இருக்கும். பட் ஏதாச்சும் மேஜராக சிம்டம்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிங்களா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு வாட்டி காமனாக வரும், ரெட்டிஷாக வரது காமனே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் ஆகாது. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முடிவு வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.